சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் கோவை சிறையில் நடைபெற்று கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். பெண் காவல் அதிகாரிகளை தவறாக பேசியதால் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடப்பட்டது. இதுதான் ஃபஸ்ட்டு வழக்காக போடப்பட்டது. அதுக்கப்புறமா கஞ்சா விற்பனை அந்த மாதிரி அடுக்கடுக்காக சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன அதிர்ச்சியான ஒரு விஷயம் வெளியாகி இருக்குன்னா, அதான் இன்று மாலையோட ஒரு நாள் காவல் முடிவுக்கு வருகிறது. அதனால் மீண்டும் நீதிபதி கிட்ட ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்போ நீதிபதி மே 28ஆம் தேதி வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு காவல் இருக்கணும். அதை சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மே 26ஆம் தேதி வரைக்கும் கோவை சிறையில் சவுக்கு சங்கரை அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ சவுக்கு சங்கரை நீதிபதி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். ஏன்னா என்ன கோரிக்கைனா, சவுக்கு சங்கரை நான் இதுக்கு மேலே கோவை சிறையில் இருக்க மாட்டேன், என்னை வேற சிறையில் மாற்றுங்க அப்படி சொல்லியிருக்காங்களாம். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சவுக்கு சங்கரை கோவை சிறையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட அடைச்சி வச்சிருக்காங்களா. இதனால் அவங்களோட கை முறிவு ஏற்பட்டு இருக்காம. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்களா? சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் கோவை சிறையில் நடைபெற்று கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?